நம்ம தொழுகையாளியா இருந்தாதான் நம்ம பிள்ளையும் தொழுகையாளியா இருக்கும். நம்ம நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய மக்களா இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களா இருந்தாதான் பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம மனோ இச்சைகளை விட்டு ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலகி இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னைக்கு எதிர்மறையா எல்லாமே இருக்கு. பிள்ளை குர்ஆன் ஓதணும், ஆனா வாப்பாக்கு குல்ஹுவல்லா அஹத் அந்த 3 சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது. பிள்ளை தொழுகணும் 5 வக்து, ஆனா வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க. பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூல்ல போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும், ஆனா வாப்பா அம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க. இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும், ஆனா மார்க்கத்தோட வளர நல்லா நாடாத வரைக்கும். எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்திக் கொண்டு வளரும் என்றால், இயற்கையாகவே வளரும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே. இல்ல நம்ம சொல்றதுக்காக செய்யலாம், நம்ம சொல்றதுக்காக மதரசா போகலாம், சொல்றதுக்காக தொழலாம், சொல்றதுக்காக குர்ஆன் மனனம் செய்யலாம், சொல்றதுக்காக ஸ்கூல்ல போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம். ஆனா அது வாழ்வா மாறுமா அப்படின்னா, வாழ்வா மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால் காரணம் நம்ம தான் இருப்போம். நம்மை பார்க்காத, நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில் நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலிஹ் என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையா உருவாக்க முடியாது. அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னா இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம், மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்.